நான் ரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கனவை சாதிக்கிறதுக்காக நாம் இந்த ஈர்ப்பு விதி எப்படி பயன்படுத்தணும், அதில் அஃபர்மேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும், நன்றியுணர்வு நம்ம ஏன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம தாராளமாக பேசியிருக்கோம். இது எல்லாமே சரிதான். நம்மளோட கனவு சாதிக்கிறதுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டான டூல்ஸ் தான். ஆனால் இதில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான், இல்லை ஒரு மாஸ்டர் கீன்னு சொல்லிக்கலாம். அதுதான் டிசிப்ளின். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான டிசிப்ளின் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு பெரிய கனவை நம்மளால் சாதிக்க முடியும். டிசிப்ளின்னா ரொம்ப பெரிய ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹெவியான டாஸ்க் அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு ஃபோக்கஸ்டு எனர்ஜி. நம்மளோட ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, சாதிக்கிறதுக்காக நாம் நம்மளுடைய எனர்ஜியை அந்த இடத்துல கவனமாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்ம ஆக்சுவலாக டிசிப்ளின்னு சொல்லிக்கலாம். இப்போது ஈர்ப்பு விதியோட ஒரு கோர் பிரின்சிபிள் நாம் சொல்லியிருக்கு, லைக்ஸ் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ். நாம் எந்த மாதிரி நினைவுகளை நாம் நேசிக்குதோ, எந்த மாதிரி விஷயங்களை நாம் நினைச்சிட்டே இருக்குதோ, அதே மாதிரி விஷயங்கள் நாம் வாழ்க்கையில் திரும்பவும் அட்ராக்ட் பண்ண போகுது. நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே பொருளாக மாறி நாம் அது வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எனர்ஜியை கொடுக்குது. ஒரு விஷயத்தை நாம் நினைக்கும் போது நாம் அந்த இடத்துல எனர்ஜியை கொடுக்குது. இப்போ நாம் டிசிப்ளின் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னமோ, நாம் எதை நினைச்சிட்டு இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் யூஸே இல்லாத, நம்மளோட க்ரோத்துக்கு ப்ளாக்காக இருக்கிற விஷயங்களில் எனர்ஜி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம மனப்பூர்வமாக நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம எந்த மாதிரி கனவுகளை வச்சுருக்கோ அதுக்கு சேர்ந்த ஒரு எனர்ஜியை கொடுத்து, அந்த கவனத்தை நாம் அந்த இடத்துல கொடுத்து இதை ரொம்ப நம்ம பவர்ஃபுல் ஆக்குது. இப்போ ஒரு வேலை வேணும் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலைங்கிறது, நம்ம ஒரு சேலரி எதிர்பார்க்குது. இந்த அளவுக்கு சேலரி கிடைக்கிற ஒரு வேலைங்கிறது நம்மளுடைய ஒரு கனவு. அந்த கனவுக்காக நாம் ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸ் பண்ணுது. ஈர்ப்பு விதி மூலமாக நாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. நம்மளோட நினைவுகளை பாசிட்டிவான நினைவுகளாக மாற்றி நாம் அதை நினச்சிட்டே இருக்குது. அந்த வேலை கிடைச்ச மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுது. அதுக்காக அஃபர்மேஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்கூடையும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுது. இது எல்லாமே டூல்ஸ் தான். ஆனால் அந்த வேலைக்காக நம்மளோட சிவியை அப்டேட் பண்ணுது. நம்மளோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் அது கொடுக்குது. எவ்வளவோ ரிஜெக்ஷன் கிடைச்சாலும் நாம் உடஞ்சி போகாமல் திருப்ப நாம் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இது எல்லாமே ஆக்ஷன், டிசிப்ளின்ட் ஆக்ஷன்னு சொல்லிக்கலாம். அப்போது அந்த ஒரு முன்னாடி ஈர்ப்பு விதியோட நம்ம தியரி ப்ராக்டிஸ் பண்ணுது. அந்த தியரியோடு சேர்த்து இந்த ப்ராக்டிக்கல் வேர்ஷனு கூட நம்ம ட்ரை பண்ணும்போது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து சேரும். இது ஒரு இந்த யூனிவர்ஸோட ஒரு லாங்குவேஜ் தான் இந்த எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். அது நம்ம அந்த லா ஆஃப் வைப்ரேஷனுங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது. நம்மளுக்கு வேலை வேணும்னு நம்ம கனவு கண்டு நம்ம அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அது யூனிவர்ஸுக்கு போய் சேராது. ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி இல்லை. நம்மளுக்கு எனர்ஜி இருந்தால் நம்ம ஒரு வேலை பண்ண வேண்டிய இடத்துல, ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் பண்ண வேண்டிய இடத்துல அப்படி படுத்திருக்க மாட்டோம்ல. அப்போது இது யூனிவர்சல் லாங்குவேஜ். நம்ம யூனிவர்ஸுக்கு நம்மளோட எனர்ஜி சென்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறத விட பெரிய ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது. இதே மாதிரி நம்மளோட கனவு எதுவாக இருந்தாலும் அந்த கனவை பொறுத்து நாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுது, எல்லாமே பண்ணுது. இருந்தாலும் அதுக்கு தேவையான, அதுக்கு பொருத்தமான ஆக்ஷனும் கூட எடுத்து அந்த எனர்ஜியை ரொம்ப வைப்ரேட் பண்ண வைங்க. அது எவ்வளவோ நல்லா வைப்ரேட் பண்ணுதோ, எவ்வளவோ பவர்ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது அந்த கனவு வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துடும். ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தோம், 3 BHK. அந்த மூவியில் இதே மாதிரி விஷயம், ஒரு வீடு வேணுங்கிறதுக்காக அவங்க எந்த மாதிரி பிளான்ஸ் பண்ணுது, எந்த மாதிரி கனவுகள் நிறைய வாட்டி தோற்று போகுது, டிசிஷன்ஸ் தப்பாக போகுது, தப்பான முடிவுகள் எடுக்குது, ஒரு விஷயம் நடக்காமல் போகுது, எவ்வளவோ எஃபோர்ட் பண்ணியும். ஆனால் இருந்தாலும் ஃபைனலாக அவள் எப்படி அந்த கனவை சாதிக்குதுங்கிறது ரொம்ப ஃபீல் குட் மூவி. பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இதே மாதிரி உங்களோட கனவுகள் எதுவாக இருந்தாலும்
அதுக்கு தேவையான ஆக்ஷனை கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி வந்து நவராத்திரியோட 2வது நாள். இன்றைக்கி நாம் இந்த பிரம்மச்சாரிணி சங்கல்பம் தேவியோட அந்த உருவத்தை நாம் இன்றைக்கி வேண்டுது. அந்த பிரம்மச்சாரிணி சங்கல்பம் வந்து இந்த டிசிப்ளினை பற்றி சொல்லுது. மா பார்வதி மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி சிவனுக்காக தியானம் பண்ணி எவ்வளவோ தடைகள் இருந்தும் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தும் அதில் உடஞ்சி போகாமல் அவங்களோட கனவுக்காக அவங்களோட அந்த உள்ளுக்குள்ளால் இருக்கிற அந்த ஒரு டீப் பியூர் லவ்வுக்காக எவ்வளவோ டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுது, அவங்களோட கவனத்தை கொடுக்குதுங்கிறது நாம் அந்த ஒரு எக்ஸாம்பிளை இப்படி தான் நாம் ரியல் லைஃப்பில் எடுத்துக்கணும். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கனவுகளை பற்றி திருப்பவும் நினச்சிக்கோங்க. அந்த கனவுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரேயரில் நீங்கள் இதை நல்லா வேண்டி உங்களோட கனவுகளை சீக்கிரமாக சாதிக்கிறதுக்கு கடவுளோட எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.